ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் தினமும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சரோட அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்படிக்குள்ளே போகலாம். கீழ்கண்டவற்றுள் ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான காரணிகள். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், ஆனால் எக்ஸாம் டைமில் நம்மளுக்கே குழப்பமாயிடும். எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க. நீர், கார்பன் டை ஆக்சைடு, சூரிய ஒளி, பச்சையம். ஆப்ஷன் சி சரியான விடை. தனிம வரிசை அட்டவணையில் 3 வகையான தனிமங்களையும் கொண்டுள்ள ஒரே தொகுதி. தனிம வரிசை அட்டவணையை கண்டுபிடித்தவர் யார்? அப்படி கொஸ்டின் என்ன பண்ணுவீங்க? டிமிட்ரி மெண்டலிவ் என்பவர் கண்டுபிடித்தாரு. இவர் உருசியா நாட்டை சேர்ந்த வேதியியலாளர். 1869ஆம் ஆண்டு இந்த தனிம வரிசை அட்டவணையை கண்டுபிடித்தாரு. தனிம வரிசை அட்டவணையில் 3 வகையான தனிமங்களையும் கொண்டுள்ள ஒரே தொகுதி பி தொகுதி. தமிழ்நாடு எவ்வளவு கிலோமீட்டர் கடற்கரை பகுதியை கொண்டிருக்கிறது? 1076 கிலோமீட்டர் கடற்கரை பகுதியை கொண்டுள்ளது தமிழ்நாடு. 1076. ஆப்ஷன் பி சரியான விடை. யாருடைய பிறந்த நாள் தேசிய கல்வி நாளாக கொண்டாடப்படுகிறது? யாருடைய பிறந்த நாள் தேசிய கல்வி நாளாக கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் டி சரியான விடை. அபுல் கலாம் ஆசாத். 1976 காமராசருக்கு வழங்கப்பட்ட விருதின் பெயர் என்ன? சரியான விடை பாரத ரத்னா. இந்த கேள்வி இப்படி கேட்கலாம், காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டுன்னு கேட்கலாம். 1976. இந்த கேள்வியை இப்படி ஞாபகம் வச்சுக்கணும், அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ரவீந்திரநாத் தாகூர் தனது அரசு பட்டத்தை துறந்த நிகழ்ச்சி. ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ரவீந்திரநாத் தாகூர் தனது அரசு பட்டத்தை துறந்த நிகழ்ச்சி ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஆப்ஷன் சி. ஜாலியன் வாலாபாக் படுகொலை எந்த ஆண்டு நடைபெற்றது? இந்த கொஸ்டினை நம்ம ஏற்கனவே படிச்ச கொஸ்டின் தான், எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதற்கான சரியான விடையை கமெண்ட் பண்ணுங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு. யார் ஒருவருடைய உயிரை யமன் கூட பறிக்க தயங்குவான் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? சரியான விடை கொல்லாதவன். கொல்லாதவன் அதற்கு என்ன பொருள் பார்த்தீங்கன்னா, எந்த உயிருக்கும் தீங்கு விளைவிக்காதவன். அருள் என்னும் குழந்தைக்கு வள்ளுவர் எதனை செவிலி தாயாக ஒப்பிடுகிறார்? செல்வம். ஆப்ஷன் டி. மயக்கம் தெளிந்த மாசற்ற காட்சியுடையவருக்கு எது கிட்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? சரியான விடை இன்பம். ஆப்ஷன் சி. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. ஆப்ஷன் ஏ. சரியான விடையை தேர்வு செய்க. சென்னை வாசிகள் சங்கம் தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட ஆண்டு. சரியான விடை 1852. சென்னை வாசிகள் சங்கம் தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1852. ஆப்ஷன் பி சரியான விடை. வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு CO2 தாவரங்களுக்குள் உட்செல்லும் நிகழ்வு டேஸ் எனப்படும்? சரியான விடை ஒளிச்சேர்க்கை. வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு தாவரங்களுக்குள் உட்செல்லும் நிகழ்வு ஒளிச்சேர்க்கை எனப்படும். ஆப்ஷன் ஏ சரியான விடை. மின்சாரத்தையும் எளிதில் கடத்தும் உலோகங்கள். சரியான விடை தாமிரம் மற்றும் வெள்ளி. ஆப்ஷன் பி. அண்டத்தின் புவி மைய மாதிரி கொள்கையை முன்மொழிந்தவர் யார்? சரியான விடை தாலமி. ஆப்ஷன் சி. ஒரு புள்ளியை மையமாக கொண்டு முறையான கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் முன்னும் பின்னுமாக இயங்கும் பொருளின் இயக்கம் என்பது? சரியான விடை அலைவு இயக்கம். ஆப்ஷன் சி. முத்துலட்சுமி அம்மையார் பற்றிய சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். சரியான விடை மருத்துவர். ஆப்ஷன் ஏ. இனம், பாலினம், தேசிய இனக்குழு, மொழி, மதம் அல்லது வேறு தகுதி அடிப்படையை பொறுத்து மனிதர்களாக பிறக்கும் அனைவருக்கும் மரபாக இருக்கும் உரிமையே மனித உரிமை ஆகும் என கூறியது. யார் சொன்னது? UNO அந்த அமைப்பு தான் கூறியிருக்கு. யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். உலக உயிர்கள் எல்லாம் யாரை கைகூப்பி வணங்கும்? குறள் 260 அதிகாரம் 26. கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். சரியான விளக்கம் என்னன்னா, புலால் உண்ணாதவர்களையும் அதற்காக உயிர்களை கொல்லாதவர்களையும் எல்லா உயிர்களும் வணங்கி வாழ்த்தும். உலக உயிர்கள் எல்லாம் யாரை கைகூப்பி வணங்கும்? உயிர்களை கொல்லாத புலால் உள்ளாத மாந்தரை. ஆப்ஷன் சி சரியான விடை. பசியென்னும் கொடிய நோய் யாரை அணுகுவதில்லை என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? பாத்துன் மறியவனை பசியென்னும் தீப்பினி தீண்டல் அரிது. சரியான விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பலருடன் பகிர்ந்து உண்ண பழகியவனை பசி என்னும் கொடிய நோய் தொடுவது அரிது. குறள் 227 அதிகாரம் ஈகையில இருக்கு.
பசி என்னும் கொடிய நோய் யாரை அணுகுவதில்லை என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். சரியான விடை என்னது? பகிர்ந்து உண்ணுவோரை. ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்போ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் யார்? சரியான விடை வந்து டூடு மியான். 19ஆம் நூற்றாண்டின் வங்கதேசத்தின் பிராசி இயக்கத்தில் முக்கிய தலைவராக இவர் இருந்திருக்காரு. இந்த பிராசி இயக்கம் வந்து விவசாயிகளுக்கு ஆதரவா இருந்தது. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் யார்? சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ உஷா மேத்தா. 15வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? ஆப்ஷன் சி வந்து சரியான விடை என்.கே. சிங். 15வது நிதிக்குழுவின் தலைவர் வந்து என்.கே. சிங். தற்போது 16வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? 16வது நிதிக்குழுவின் தலைவரா அரவிந்த் பணக்காரி அவர்கள் இருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் மத்திய அரசின் பண பங்களிப்பு அளிக்காத வளங்கள். சரியான விடை தலகட்டு வரி. தலகட்டு வரி என்பது ஒவ்வொரு நபருக்கும் வசூலிக்கப்படும் நேரடி வரி. இந்தியாவின் தேசிய நாட்காட்டி டேஸ் ஆகும். சரியான விடை வந்து சக வருட நாட்காட்டி. ஆப்ஷன் டி. நாமக்கல் மாவட்டம் எந்த ஆண்டில் தோற்றுவிக்கப்பட்டது? இந்த வினாவை உங்ககிட்ட கேட்டிருந்தேன். 7 பேர் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அதில் 6 பேர் சரியா ஆன்சர் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தர் கொஞ்சம் தவறா ஆன்சர் பண்ணிக்கிறாங்க. பரவாயில்ல, 7 பேருக்குமே வாழ்த்துக்கள். இந்த 7 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவுஸ் ஜனா, கோபி செல்வராஜு, குருக்குட்டி, சத்யா சோகன், மருதி குணா, கோகி விஷால். நாமக்கல் மாவட்டம் எந்த ஆண்டில் தோற்றுவிக்கப்பட்டது? சரியான விடை 1997. ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. எந்த மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டது. கவனிச்சு பாருங்க. சைனாப்ஸ் காணப்படுவது. சைனாப்ஸ் காணப்படுவது நரம்பு மண்டலம். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அடுத்த வினா, கடலடி நிலத்தில் சமதளம் என அறியப்படுவது. கடலடி நிலத்தில் சமதளம் என அறியப்படுவது அபிசல் சமநிலம். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. இது வந்து கடல் மட்டத்திலிருந்து 2000 முதல் 6000 மீட்டர் ஆழத்தினுள் உள்ள கடலடி சமவெளி நிலம். அடுத்த கொஸ்டின், முகமய கனசதுர அலகு செல்லின் பொதிவு அடர்த்தி எவ்வளவு? சரியான விடை 74%. அடுத்த வினா, எந்த குன்றில் கிள்ளியூர் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது? சரியான விடை சேர்வராயன் மலைத்தொடரில் இந்த கிள்ளியூர் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது. எந்த மாவட்டம்னா சேலம் மாவட்டம். அடுத்த வினா, தமிழ்நாட்டில் பயிரிடப்படும் வர்த்தக பயிர்களில் கீழ்கண்டவற்றில் எது அதிகமாக உள்ளது? சரியான விடை கரும்பு. அடுத்த வினா, தமிழ்நாட்டில் எங்கு துரித போக்குவரத்து முறை அமைந்துள்ளது? சரியான விடை சென்னை. ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. அடுத்த வினா, ஒரு பைட் என்பது 8 பிட்ஸ். ஆப்ஷன் டி சரியான விடை. தன்னைத்தானே நாடு கடத்தி கொண்ட பிரபலமான இந்திய ஓவியரின் பெயர் என்ன? சரியான விடை வந்து ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. எம்.எஃப். ஹுசைன். அடுத்த வினா பாருங்க, சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோள். சரியான விடை ஆப்ஷன் பி வியாழன். அடுத்த வினா பாருங்க, டைப்பூன்கள் எங்கு பெரும்பாலும் காணப்படும்? டைப்பூன்கள் அப்படின்னா என்ன? டைப்பூன்கள் என்பது சூறாவளிகள். இந்த சூறாவளி காத்து வந்து எங்க உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு பசிபிக்ல உருவாகுது. ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. அடுத்த பாருங்க, காச நோய்க்கு தடுப்பு மருந்தினை கண்டுபிடித்தவர். காச நோய்க்கான தடுப்பு மருந்து வந்து பிசிஜி. இந்த பிசிஜி இந்த மருந்தை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சரியான விடை ஆல்பர்ட் கல்மெட்டி. 1921 கண்டுபிடிச்சிருக்காரு.